ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாருங்கள் எங்கள் வீட்டு சந்தன முல்லை கொடியில் இவ்வளோ பூ பூத்துருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ தான் மொட்டாக இருக்குது, பறிச்சுட்டு வந்திருக்கு. ஆனால் இப்போ எனக்கு கட்ட நேரம் இல்லை. இந்த மாதிரி பூ வாங்கிட்டு வந்துட்டு நம்மளுக்கு கட்ட நேரம் இல்லாத சமயத்தில் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாங்க. இங்கே எத்தனை நாள் பூவாக இருந்தாலும் சரிங்க, இந்த மாதிரி மொட்டாக இருந்தால் மட்டும் போதும். மொட்டாக இருக்க பூவை இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. எந்த அளவுக்கு டைட்டாக மூட முடியுமோ டைட்டாக மூடிடுங்க. இந்த மாதிரி மூடி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது 10 நாள் ஆனாலும் இந்த பூ கெட்டு போகாதுங்க. சந்தன முல்லை சீக்கிரமாக மஞ்சள் படிஞ்சிரும். அப்படியே அந்த பூவில் மஞ்சளாக படிஞ்சிரும். ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வச்சு 1 வாரத்துக்கு ஒரு தடவை கட்டிக்குவேங்க. அப்போ எனக்கு நிறைய கிடைக்கும். 3 முழம் 4 முழம்னு கிடைக்கும். அப்போ எனக்கு சமைப்படங்களுக்கு போடுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரி மெத்தடில் தாங்க நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். எனக்கு பூ மலர்ந்துருக்குமே தவிர மஞ்சள் பூக்கவே பூக்காதுங்க. சந்தன முல்லை வச்சுருக்கவங்களுக்கு தெரியும், சீக்கிரமாக மஞ்சள் பூத்துரும். நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் எந்த பூவாக இருந்தாலும் நீங்கள் இந்த மாதிரி மொட்டாக இருக்கும்போதே டப்பியில் போட்டு ஸ்டோர் பண்ணி